வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோலையும் கிரிக்கெட்லேருந்து லேட்டஸ்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியோட டீம் மீட்டிங்கை பற்றின ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஆர்சிபியோட டீம் மீட்டிங் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் ஷெடியூல் ஆயிருக்கு அப்படிங்கிறது இப்போ நம்ம கிடச்சிருக்க அப்டேட்டு. ஸோ ஆர்சிபியோட டீம் மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரிட்டன்ஷன் அண்ட் ரிலீசஸ் அப்படிங்கிறத பற்றி நிறைய டெசிஷன்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டிய டீமே ஆர்சிபி தான். ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிட்டன்ஷன் ரூல்ஸில் வந்துட்டு 5 பிளேயர் ரீட்டைன் பண்ணாலே நமக்கு வந்து 75 கோடி நம்ம பர்ஸ்லேருந்து பிடிங்கிட்டு விட்டுருவாங்க. அதற்கு ரீசன் ஃபஸ்ட்டு ரிட்டன்ஷனும் 18 crore தான், ஃபிஃப்த் ரிட்டன்ஷனும் 18 crore தான், செகண்ட் ரிட்டன்ஷன் 14, ஃபோர்த் ரிட்டன்ஷன் 14 அப்படின்னு சொல்லி ஸோ இடையில இருக்கிற அந்த ஒரே ஒரு ரிட்டன்ஷன் மட்டும் தான் 11 கோடி அப்படிங்கிற மினிமம் பிரைஸில் இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு யார் யாரை எந்தெந்த இடத்துல ரீட்டைன் பண்ணுறது, எத்தனை பிளேயரை ரீட்டைன் பண்ணணும், ஓவர்சீஸ் ஆப்ஷன் என்ன, ஸோ அதே நேரம் இந்தியன் பிளேயர்ஸோட ஆப்ஷன் என்ன, பவுலிங், பேஸ் அட்டாக், ஸ்பின் அட்டாக், ஆல்ரவுண்டர் அப்படின்னு இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கோர்வையாக ரீட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சிபியோட மொதல் வேலை. ஸோ அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா டீமோட ஃபியூச்சரை பற்றியும் வந்துட்டு அவங்க கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி ஆகணும். டீமோட ஃபியூச்சர் அப்படின்னா ஸோ இப்போ வந்துட்டு ஃபாஃப் டு பிளஸஸ் கேப்டனாக இருக்கிறாரு. ஃபாஃப் டு பிளஸஸே வந்துட்டு அந்த இடத்துல ரீட்டைன் பண்ணி அவருக்கு கேப்டன்சி அப்படிங்கிறத கொடுக்கணும்னா அவர் எந்த இடத்துல ரீட்டைன் பண்ணுறது? ஏன்னா இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா இப்போ 4th and 5th ரிட்டன்ஷன் அப்படிங்கிறது 11 crores கீழே எப்பவும் போல வந்து பார்த்தீங்கன்னா 3rd ரிட்டன்ஷன் 11 crores இருக்கா, அதுக்கு கீழே ஒரு 8 கோடி, அதுக்கப்புறம் 5th ரிட்டன்ஷன் ஒரு 4 கோடி அந்த மாதிரி ஏதாவது வரும். அந்த மாதிரி வந்திருந்ததுன்னா ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்து ஃபாஃப் வந்து ஏஜ் ஃபேக்டர் அப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம ரீட்டைன் பண்ணியிருக்கலாம். இன்னொன்று ஃபாஃப் டு பிளஸஸ் வந்துட்டு கேப்டனாக அப்பாயின்ட் பண்ணும்போது சக்ஸஸ்ஃபுல் கேப்டனாக இருப்பார், கண்டிப்பாக ஃபைனல்ஸில் கூட்டு போவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் ஃபைனல் அப்படிங்கிறது ஆர்சிபி அவரோட கேப்டன்சியில் போகவே இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயமும் இந்த இடத்துல இருக்கு. எப்பவுமே பிளே ஆஃப்ஸ் போயிட்டு இருக்கிற அந்த ஒரு ஆர்சிபி இப்பயும் பிளே ஆஃப் தானே போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதனால வந்துட்டு மீட்டிங் அப்படிங்கிறதுல நிறைய டெசிஷன் எடுக்கணும். ஸோ அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு மீட்டிங் ஷெடியூல் ஆகுது. ஸோ அந்த ஒரு மீட்டிங்கில் எல்லா ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட்டும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மீட்டிங்கில் என்ன மாதிரியான டெசிஷன்ஸ் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஆர்சிபியோட பிரைமரி ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பென் டக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஐபிஎல் 2025 கண்டிப்பாக வந்து ஒரு ஹையர் அண்ட் பிளேயராக இருப்பார். காரணம் என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டான ஓடிஐ சீரியஸில் தலைவன் வந்த மிகப்பெரிய சம்பவம் தான். ஒரு 95 நாட் அவுட் செஞ்சுரி, அதுக்கப்புறம் 50s போட்டு பொழந்துட்டு இருந்தாரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக தான் இங்கிலாந்துக்காக களமிறங்கி வேற லெவலில் எல்லா மேட்சுமே தொடர்ந்து பெர்ஃபார்மன்ஸு, அதுவும் வந்து பீக் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக ஸ்டார்க்கெல்லாம் போட்டு அந்த இடத்துல அடிச்சு பார்க்க கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ஒரு அக்ரெசிவ் பிளேயர் வேணும். நான் முதல்ல சொல்லியிருந்தேன் ஃபாஃப் வந்து வைக்கிறாங்களா இல்லையான்னு. ஸோ ஃபாஃப் வந்து ரீட்டைன் பண்ணனா ஃபாஃபோட இடத்துல ஒரு ஓவர்சீஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற சேம் லைக் ரீப்ளேஸ்மெண்ட்டாக பென் டக்கெட்டை கண்டிப்பாக எடுத்தோம்னா இனிமேல் வந்து அந்த ஒரு இடம் வந்துட்டு வேக்கண்ட்டாக இருக்கும். ஈஸியாக வந்து நம்ம அந்த இதில் ரீப்ளேஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபாஃப்ட்ட வந்து கேப்டன்சி அப்படிங்கிற விஷயம் இருக்குது. பென் டக்கெட் கிட்ட அந்த கேப்டன்சி அப்படிங்கிற ரோல் இல்லை அப்படின்னாலுமே கண்டிப்பாக பென் டக்கெட் நமக்கு வந்துட்டு தேவையான ஒரு ரோலை வந்து கொடுப்பாரு. அக்ரெசிவ் பவர் பிளே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வருவாங்க. ஸோ ஃபாஃப் டு பிளஸஸும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரியில இருந்து விராட் கோலி கேப்டன்சி பண்ணும்போது இம்பாக்ட் பிளேயராக உள்ள வந்து பேட்டிங் மட்டும் தான் ஆடிட்டு போவார். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பால் ஒன்லேருந்து அட்டாக் பண்ணி அவரோட இம்பாக்ட் அப்படிங்கிறத காமிச்சிட்டு கிளம்பிடுவார். ஸோ அந்த மாதிரி இம்பாக்ட் கொடுக்குற பிளேயர்ஸும் கண்டிப்பாக நம்ம டீமுக்கு வந்துட்டு தேவையான ஒன்று தான். ஸோ அந்த மாதிரி வந்து பிளேயர்ஸும் வந்து டீமுக்கு கண்டிப்பாக அவசியமான ஒரு பிளேயர்ஸாக தான் இருக்கிறாங்க. ஸோ பென் டக்கெட்டோட அந்த ஒரு சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இப்போ இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஓவர்சீஸ் பிளேயர்ஸை பேன் பண்ணுறோங்கிற மாதிரி ஒரு ரூலை போட்டாச்சு. அவர் இங்கிலாந்து பிளேயராக இருக்கிறாரு, ஆஸ்திரேலியன் பிளேயராக இருக்கிறாருங்கிற மாதிரி நம்ம யோசிக்க நீ தேவையில்லை. ஏன்னா ஓவர்சீஸ் பிளேயர் உள்ள ரெஜிஸ்டர் பண்ணி பிட் பண்ணி எடுத்துட்டாலே ஃபுல் சீசன் அவங்க கண்டிப்பாக விளாண்டு தான் ஆகணும். அண்டர் ஆர் அன்லஸ் அவங்களுக்கு ஐபிஎல்ல இன்ஜுரி கன்ஸ்ட்ரெயின் எதுவும் ஆகாத வரைக்கும். நான் வந்துட்டு எனக்கு வந்து இன்டர்நேஷனல் சைட்லேயே வந்து இன்ஜுரி இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் உள்ளவன்னு சொன்னால் அதெல்லாம் எதுவுமே செல்லுபடி ஆகாது. ஸோ அதனால் வந்து அந்த கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த இடத்துல வந்து கொண்டு வர முடியாது. ஸோ அதை வந்துட்டு நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் எந்த விதமான வரியும் இல்லாமல் பென் டக்கெட்டுக்கு ஆல் அவுட்டாக பிட் பண்ணி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஃபுல் சீசன் அவைலபிளாக இருந்துதான் ஆகணுங்கிற கண்டிஷனும் அந்த இடத்துல அப்ளை ஆயிரும். இந்த அப்டேட் ஐபிஎல் 2025 ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட ரிட்டன்ஷனில் இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம். ஸோ அதுவும் வந்து ஆர்சிபிக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஓவர்சீஸ் பிளேயரோட ரிட்டன்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபாஃப், கேமரூன் கிரீன், வில் ஜாக்ஸ், மேக்ஸ்வெல் ஸோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து 4 ஓவர்சீஸ் பிளேயர் இப்போ வந்து நம்மளுடைய ஆர்சிபியில் இருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 2 விஷயத்தையும் வந்துட்டு இன்டர் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதாவது வந்துட்டு இப்போ ஐபிஎல் ரிட்டன்ஷன் அப்படின்னு வரும்போது சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் இருக்குது. ஸோ சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறத வச்சு நிறைய டீம் கடையில் வந்துட்டு சண்டைகள் அதெல்லாமே வர்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து இப்போ பிளேயர்ஸ் வந்து நம்ம ஆர்டிஎம் பண்ணும்போது கூட அவங்களுடைய வில்லிங் இல்லாமல் ஆர்டிஎம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஓவர்சீஸ் சைடில் வந்துட்டு வில் ஜாக்ஸ் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கிறாரு, கேமரூன் கிரீன் ஆல்ரெடி ஹை ப்ரைஸுக்கு போன பிளேயர், மேக்ஸ்வெல்லும் ஆல்ரெடி ஹை ப்ரைஸுக்கு போன பிளேயர் தான். இப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணாலும் வில் ஜாக்ஸ், கேமரூன் கிரீன், மேக்ஸ்வெல் இவங்க 3 பேர்த்துமே கண்டிப்பாக 10 கோடிக்கு மேலே பிட் பண்ணுறதுக்கான ஆள் இருக்குது. ஆல்ரெடி வந்துட்டு நம்மளுடைய கேமரூன் கிரீனும் மேக்ஸ்வெல்லும் ஸோ 15 கோடிக்கு மேலே ஆக்ஷனில் வந்துட்டு வாங்கப்பட்ட வீரர்கள். அதில் வந்துட்டு மேக்ஸ்வெல் இது வரைக்கும் வந்துட்டு 3 தடவைக்கு மேலே அவர் வந்து 15 கோடிக்கு மேலே வந்துட்டு ஆக்ஷனில் போயிருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது
இருக்கும்போது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கேமரன் கிரீன், வில் ஜாக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்ஸ்வெல் இவங்கெல்லாம் ரீட்டைன் பண்ணும்போது இதில் கேமரன் கிரீன் அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ்வெல் இவங்க 2 பேருமே அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 15+ crores அப்படிங்கிற அந்த ஒரு அமௌண்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மெகா ஆக்ஷனில் அவங்க அந்த லெவலுக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆல்ரெடி அப்படி வந்து அவங்க போயிருக்கவும் செஞ்சுருக்காங்க. ஆர்சிபிக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா ஸோ வேறு லெவலில் வந்து 15 கோடிக்கு அக்யூரேட்டாக சொல்லணும் 14 கோடி அப்படிங்கிற அந்த அமௌண்ட்டுக்கு தான் வந்தார். ஸோ 10 crore அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த 3 பேருக்கு நம்ம பேஸாக வச்சுக்கலாம். ஸோ இவங்க ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக தேர்ட் ரிட்டென்ஷன் ஒருத்தருக்கு கொடுக்கணும். 11 crores அப்படிங்கிற ரிட்டென்ஷன் கண்டிப்பாக ஒருத்தருக்கு கொடுக்கணும். ஸோ அடுத்தது அந்த 14 crore ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு கொடுத்து ஒருத்தர் ரிலீஸ் பண்ணலாம். இதுதான் வந்து பாசிபிள். ஸோ அப்போது அந்த இடத்துல வந்து யாரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க? ஸோ ஒருத்தரை தான் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஒருத்தர் யார், இல்லை 2 பேர்த்தையுமே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக வந்துட்டு பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரிட்டென்ஷனில் மண்டை பிச்சுக்க போகுது அப்படிங்கிறது உண்மைதான். இதில் எப்படி யார் எங்கே ரீட்டைன் ஆகுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து வச்சு பேசி தான் ஆகணும். ஸோ அதே நேரம் வந்து இப்போ பிரையன் ஓஜா இந்த மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐபிஎல் 2025 ரிட்டென்ஷன் அப்படின்னு வரும்போது விராட் கோலி மட்டும் ரீட்டைன் பண்ணிட்டு மற்ற எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து வேறு யாருமே அங்கே 10 கோடி 15 கோடி ரிட்டைன் பண்ணுற லெவலுக்குலாம் இல்லை. இது மினி ஆக்ஷன் கிடையாது. எல்லாருமே அவ்வளோ பெரிய தொகைக்கு போகிறக்கு இது வந்துட்டு மெகா ஆக்ஷன். ஸோ அதனால் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு அந்த இடத்துல ஆக்ஷனுக்குள்ளே வராங்களோ ஸோ அவங்களை நம்ம ஈஸியாகவே கம்மி விலையில் எடுத்துக்க முடியும். ஸோ விராட் கோலியை மட்டுமே ஃபஸ்ட் ரிட்டென்ஷனாக 18 crores அப்படின்னு சொல்லி ரீட்டைன் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. அதுதான் வந்து டீமுக்கு நல்லபடியாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ விராட் கோலியை மட்டும் ரீட்டைன் பண்ணிட்டு மற்ற எல்லாத்தையும் விடுறது அப்படிங்கிறதும் நல்ல ஒரு ஒப்பீனியன் தான். பட் ஆனால் வில் ஜாக்ஸ் உள்ள வரணுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஆனால் விராட் கோலியை மட்டுமே வந்து அந்த இடத்துல ரீட்டைன் பண்ணுறத விட வில் ஜாக்ஸையும் சேர்த்து ரீட்டைன் பண்ணால் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா விராட் கோலியை மட்டும் ரீட்டைன் பண்ணுறதும் ஒரு குட் மூவ் தான். அவங்களுக்கு வந்து நல்லாவே வந்துட்டு ஹை ப்ரைஸ் கிடைக்கும் ஆப்ஷனில். ஏன்னா ஆர்சிபி கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கு தகுதியானவங்க தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.